வணக்கம் தோழர்களே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆனமைட் யூடியூப் சேனல்ல இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1967ல முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த அறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்ல அரியணை கட்டில்ல அமர்ந்தார். அப்போ சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆட்சிக் கட்டில்ல இருந்த காங்கிரஸை வீழ்த்தி அந்த வெற்றியை அவர் ருசித்தார் என்று சொல்லலாம். அதற்குப் பிறகாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி 1987லே அரியணை கட்டிலில் ஏறியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்குப் பிறகு 59 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி மாறி ஆட்சியில் இருந்ததை நாம் அறிவோம். புரட்சித் தலைவருக்கு பிறகு கலைஞர் மு. கருணாநிதி, அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா, இப்படி ஆட்சி மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தன. அதற்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்த தருணத்தில்தான் 59 ஆண்டு காலம் திராவிடம் ஆட்சி வீழ்த்துள்ளது என்றே சொல்லலாம். முதல் முறையாக 1967ல் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதைப் போல காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி ஆட்சி அரியணையில் அமர்ந்ததோ, 1987ல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி ஆட்சி அரியணையில் அமர்ந்ததோ, அது போன்றதொரு வெற்றியை இன்றைய தமிழக வெற்றிக் கழகம் 2026லே பெற்றிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. 59 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளின் வரலாறு தீர்த்தப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். இப்படி ஒரு மகத்தான வெற்றியை தமிழக வெற்றிக் கழகம் பெறும் என்று அரசியல் விமர்சகர்களும் அரசியல் நோக்கர்களும் கருதவில்லை என்றே சொல்லலாம். ஏன் எதிர்க்கட்சிகள் கூட இதை கணிக்க மறந்துவிட்டனர் என்றே சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கே இது வியப்பாக இருக்கிறது. அப்படி ஒரு வெற்றியை மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தந்துள்ளனர். மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணத்திற்காக இது தந்துள்ளனர் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே விஜய் அதற்கு தகுதியான முதலமைச்சராக இருப்பாரா, அதை குறித்து தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி வாகை சூடியது. அதனைத் தொடர்ந்து நமது தமிழ்நாடு சட்டமன்றத்திலே 234 சட்டமன்ற தொகுதிகளிலே திமுக கூட்டணிக்கு 72 இடங்களும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 52 இடங்களும், தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தமிழக மக்கள் தனது வெற்றி வாகை சூடச் செய்தனர். அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 73 இடங்களை கைப்பற்றி 2வது இடம் பிடித்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 53 இடங்களை கைப்பற்றி 3வது இடம் பிடித்தது. நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில்தான் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் 108 இடங்களை மட்டுமே தாவைக்கா பெற்றிருந்தது. பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே பல முறை ஆளுமுறை சந்தித்தும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்த தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்காதிருந்தார் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள். இந்த நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியானது முதல் கட்சியாக தனது ஆதரவு நிலைப்பாட்டை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்குவதாக அறிவித்தது. அதனிடம் 5 எம்எல்ஏக்கள் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி வைத்து நான் அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உறுதியாக இருந்ததன் விளைவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் புல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சண்முகம் மற்றும் வீரபாண்டியன் அவர்களோட ஆதரவு நிலைப்பாட்டையும் கேட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தனர். ஐஎம்யூன்னு சொல்லக்கூடிய இந்திய முஸ்லிம் லீக் யூனியன் கட்சியின் தலைவரான காதர் மொய்தீன் அவர்களை சந்தித்தும் ஆதரவு கோரினார். அவரும் தனது 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டசபையில் தாவேகாவை ஆதரித்து வாக்களிப்பார்கள் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சியில் இருந்த 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக ஆதரவு கடிதம் கொடுத்தனர். இப்போது தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் சென்னை பெரம்பூர் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டதால் ஒரு இடத்தில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ததால் அதன் பலம் 107ஆக மாறியது. இந்த 107 இடங்களிலே
ஒரு இடம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே தாவேகா வேட்பாளராக போட்டியிட்ட சீனிவாச சேதுபதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்ட பெரிய கருப்பன் அவர்களுக்கும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சென்னை உயர்நீதிமன்றம் அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சீனிவாச சேதுபதி பங்கேற்க கூடாது என தடை விதித்தது. அதனைத் தொடர்ந்து தாவேகாவோட சட்டமன்ற வளம் 106 குறைந்தது. சட்டமன்ற தலைவர் ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய வாக்கு எடுத்துக் கொள்ளப்படாது. ஆதலால் தாவேகாவின் பலம் 105 மட்டுமே. திமுக கூட்டணி கட்சிகள் 13 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தாவேகாவிற்கு இருப்பதால் 118 என்ற பெரும்பான்மை இலக்கத்தை எட்டி ஆளுநரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கட்டாயம் வெற்றி பெற்றுவிடும். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் ஒரு உச்சபட்ச குழப்பம் நிலவியது. கட்சியை உடைத்துக் கொண்டு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக தலைமை கொறடாவின் உத்தரவு ஈறி தாவேகாவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தனர். இதனால் அந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது. 105 இடங்கள் தாவேகா, 13 இடங்கள் திராவிட முன்னேற்ற கட்சி கூட்டணி கட்சிகளின் ஆதரவு என 118 இடங்கள் தாவேகாவிற்கு கிடைக்க வேண்டிய அறுதி பெரும்பான்மை கிடைத்துவிட்டது. ஆனாலும் கூட இந்த இடத்தில் 25 இடங்கள் கூடுதலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியை உடைத்து கொண்டு, அதாவது 2 குழுக்களாக செயல்பட்டு ஒரு குழு கொறடாவின் உத்தரவையும் மீறி தாவேகாவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது. இதனால் அதிமுகவில் 2 துருவங்களாக கட்சி உடைந்து போனது என்றே சொல்லலாம். இந்த நிலையில்தான் பல்வேறு விமர்சனங்களை தாவேகா சந்தித்துள்ளது என்றால் அது மிகையல்ல. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்துள்ளது. தாவேகா தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. 144 இடங்கள் அதற்கு கிடைத்தன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வெற்றி பெற்ற காமராஜ் அவர்களும் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததால் அக்கட்சியின் தலைவர் தினகரன் அவர்கள் அவரை அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்தே நீக்கிவிட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் 105, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 13. இதனிடையே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் காமராஜ் அவர்களுடைய ஒரு வாக்கு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 வாக்கு என மொத்தம் 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததன் விளைவாக தாவேகா ஆட்சி அரியணையில் அமர்ந்தது. அதன் ஆட்சி தக்க வைக்கப்பட்டது என்றே சொல்லலாம். இதனிடையே தாவேகா பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. எதிர்க்கட்சிகளும் பல்வேறு கேள்விகளை சட்டமன்றத்திலேயே எழுப்பியுள்ளனர். பிரேமலதா விஜயகாந்த் முதல் தமிமுன் அன்சாரி வரை அனைவருமே பல்வேறு கேள்விகளை, விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இவருக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளிடம் மட்டும்தான் நான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பேன் என்று சொன்ன விஜய், எதிர்க்கட்சிகளை நேரடியாக களத்தில் விமர்சித்தாலும் வெற்றி பெற்ற பிறகு அவர்களை சென்று சந்தித்தது அனைவராலும் பாராட்டப்பட்டது என்றே சொல்லலாம். 1967 திராவிட முன்னேற்ற கழகத்திடம், அதாவது பேரறிஞர் அண்ணாவிடம் ஆட்சியை பறிகொடுத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த அப்போதைய காமராஜ் அவர்கள் 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம், அவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் தேர்தல் களத்திலே பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலில் சென்று சந்தித்தது காமராஜரைத்தான். திராவிட கழகத்தின் தலைவராக இருந்த ஈவேரா பெரியார் அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை தேர்தல் களத்திலே முன்வைத்தாலும் அவரை தனது அரசியல் குருவாகவே கருதி அவரையும் சென்று அறிஞர் அண்ணா அவர்கள் சந்தித்தது அன்று பெருமையாக பேசப்பட்டது. அதே பாணியை பின்பற்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வராக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக அவர் இல்லத்திற்கு சென்று சந்தித்தது அனைவராலும் கொண்டாடப்பட்டது. இது ஒரு நல்ல அரசியலின் துவக்கம் என்றே பார்க்கப்பட்டது. அங்கே உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து திராவிட கழகத்தின் தலைவர் கி. வீரமணி அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றது அரசியலிலே பெருமையாக பார்க்கப்பட்டது. விஜய் அவர்களை அனைத்து பொதுமக்களும் மகிழ்ச்சியாக பார்த்தனர். இது ஒரு நல்ல அரசியலின் துவக்கம் என்றே பார்க்கப்பட்டது. அரசியல் விமர்சகர்களாலும் அரசியல் கட்சிகளாலும் பெருமையாக பார்க்கப்பட்டது.
மேலும் தமது கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களையும் சந்தித்து பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் அவருடைய அலுவலகத்திலே சென்று சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியின் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கே நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசியது அரசியலிலே உச்சம் கொட்டது என்றே சொல்லலாம். அவருடைய நாகரிக அரசியலை அனைவருமே பாராட்டினர். இவ்வாறாக அனைவரையும் பார்த்த விஜய் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வெற்றி பெற்று 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராகவும் கடந்த 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராகவும் சிறப்பாக பணிபுரிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காதது பெரும் விமர்சனத்திற்குள்ளானது. மேலும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் அந்த கட்சியை உடைத்து தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி விஜயபாஸ்கர் அவர்களின் ஆதரவு நிலைப்பாடு எடுத்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தது மிக பெரும் சர்ச்சையானது. இந்த விவாதம் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் என்றே சொல்லப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் அவர்கள் கையெறித்திட்டது முதல் 7 முடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோவும் குதிரை பேரத்திற்கு வழிவகுத்தது என்ற காட்சியை மீண்டும் நினைவூர்த்தியது. அதே போல சோபா ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கொண்டு செல்லப்பட்ட சோபாவிலே இருந்தது என்ன என்ற கேள்வி எழுந்தது. மத்திய பிஜேபி அரசு பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக மாநில கட்சிகளை முடைத்து தேசிய கட்சியான தனது ஆட்சி அதிகாரத்தை அங்கு எவ்வாறு நிலைநிறுத்துகிறதோ அது போன்றதொரு பாணியை தமிழகத்திலே வலுவான கட்சியாக இருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து தனது ஆட்சி அதிகாரத்தை நிறுவியுள்ளது என்று எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இங்கு குதிரை பேரம் நடந்துள்ளது. இந்த 25 எம்எல்ஏக்களிடம் அமைச்சர் பதவி தருவதாகவும் வாரிய பதவிகள் தருவதாகவும் விஜய் அவர்கள் வாக்குறுதி அளித்து இந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தனது சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களை குதிரை பேரத்தின் மூலம் விலைக்கு வாங்கிவிட்டார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்று நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இது தூய அரசியல் இல்லை, இது துர்நாற்றம் வீசும் அரசியல் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சட்டமன்றத்திலே பேசிய தேமுதிக சட்டமன்ற உறுப்பினரும் கட்சி தலைவருமான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களுடைய காரிலே முகத்தை மூடிக்கொண்டு வந்த நபர் யார்? அந்த காட்சியை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது குதிரை பேர அரசியலுக்கு வழிவகுத்துள்ள இந்த அரசாக செயல்படுகிறது. இது மிகவும் அபத்தமானது என்று சட்டசபையிலே தெரிவித்தார். இதற்கெல்லாம் பதிலளித்து பேசிய திரு விஜய் அவர்கள் குதிரை பேதத்தில் செயல்படக்கூடிய அரசாக இருக்கும், இந்த அரசின் குதிரை பேரம் எப்போதும் நடக்காது என்று கூறி பதிலுரை நல்கினார். இப்படி பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து ஆட்சி கட்டிலில் ஏறிய விஜய் அவர்களுக்கு பல்வேறு சவால்கள் காத்திருக்கின்றன. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நெறிப்படுத்த வேண்டியது விஜய் அவர்களுக்கு அவசியமானதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களேயானால் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் தாவேகா கட்சியை சேர்ந்த திரு பிரபு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வெற்றி சான்றிதழை பெற்றவுடன் காரைக்குடி சட்டமன்ற அலுவலகத்திற்கு சென்று தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அந்த பொடி கம்பத்திலே ஏற்றியிருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கூட அன்றைய தினம் முழுமையாக வாபஸ் பெறப்படவில்லை. அந்த தருணத்திலே சென்று தாவேகாவுடைய கொடியை அவர் ஏற்றியது மிக பெரும் சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. அரசு கட்டிடங்களில் இதுபோன்று செய்வது தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல், அவருடைய பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று கூட சொல்லப்பட்டது. கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானார். அதனைத் தொடர்ந்து நீங்கள் சென்னை ராயபுரத்தின் வேட்பாளர் காமு அவர்களை பார்க்கும்போது வெற்றி பெற்ற உடனேயே தம்முடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது ஒரு பெரிய பாலை எடுத்து அந்த கேக்கை வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய செயலா என்று அனைவரும் முகம் சுளித்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் சட்டமன்ற வேட்பாளராக தாவேகா சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு ஆர். விஜய் சரவணன் அவர்கள் வெற்றி பெற்ற அடுத்த நாளிலேயே ஒரு சினிமா பாடலுக்கு நடனமாடிக்கொண்டே ஒரு கையில் மதுப்போப்பையை வைத்துக்கொண்டு நடனமாடியது பெரும் சர்ச்சைக்குள்ளானது.
மேலும் நான் எந்த ஒரு அதிகாரத்திற்கும் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லியது பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போதைய சட்டமன்ற துணை சபாநாயகர் திரு ரவிசங்கர் அவர்கள் மது கோப்பையுடன் ஒரு பாரிலே அமர்ந்திருந்த காட்சி சோசியல் மீடியாக்களில் பரவி வேகமாக வெகுஜன மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்று சொல்லலாம். இப்படி சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மீது ஒரு பெரும் சந்தேகத்தை எழுப்பும் வண்ணமாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. கேவி குப்பத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை குறித்து சமூக வலைதளங்களிலே அவர் வெறும் காடோடு நடந்து செல்கிறார், மிகவும் ஏழ்மையான மனிதர், பொது பேருந்திலே பயணிக்கக்கூடிய நபர் என்றெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய செய்தி தளங்களிலும் ஊடகங்களிலும் அந்த செய்திகள் வெளிவந்தன. ஆனால் அவரை குறித்து அவருடைய அப்டவிட் ஃபார்மிலே அவருக்கு கோடிக்கணக்கில் அவருடைய சொத்துக்கள் உள்ளன என்று பல்வேறு தகவல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையற்ற நபராக அவர் காணப்படுகிறார் என்பது வேதனைக்குரிய விஷயம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே அன்புக்குரிய நமது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மிகவும் தீவிரமாக செயல்பட வேண்டிய நேரம் இது என்றே சொல்லலாம். ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் அரசியலை முன்னெடுத்து வந்துள்ளீர்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய அரசியல் சூழலில் அதிகாரம் படைத்தவர்களும் பணபலம் படைத்தவர்கள் மட்டுமே இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் என்ற நிலையை மாற்றி வெகுஜன மக்களும் நமது அரசியல் களத்திற்கு வர முடியும், அரசியல் பணியை மேற்கொள்ள முடியும். இது ஒரு பணி சேவை என்பதை தாங்கள் நிரூபித்துள்ளீர்கள் என்றே சொல்லலாம். உங்கள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலே உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டால் கூட நீங்கள் சாட்டையை சுழற்ற வேண்டிய நேரம் இது என்றே சொல்லலாம். எனவே எதிர்க்கட்சிகள் கண்கொத்தி பாம்புகளாக உங்களுடைய செயல்பாடுகளை கட்டாயம் உன்னிப்பாக கவனித்து வரும். நீங்கள் தேசிய அளவிலே ஒரு புகழ்பெற்ற கட்சியை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் இந்த இடத்திற்கு வந்திருப்பீர்கள். எனவே உங்களுடைய நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்துவது, அரசியல் படுத்த வேண்டியது உங்களுடைய தார்மீக பொறுப்பாக இருக்கிறது. இனியாவது விழித்து கொள்ளுங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலே வெற்றி கொண்டாட்டம் என்ற பெயரிலே பேருந்து நிலையத்திலேயே வெடி வெடித்து மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தின தாவேகா தொண்டர்கள் என்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே செய்திகளாக வந்ததையெல்லாம் பார்த்து மக்கள் அச்சப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. அதே போல உங்களுடைய கான்வாய் வாகனத்தை பின்தொடர்ந்து 3 நபர்கள் 4 நபர்கள் என இருசக்கர வாகனங்களிலே தலைக்கவசம் கூட அணியாமல் போக்குவரத்து விதிகளை துளியளவும் மதிக்காமல் வரும் செயல்கள் இனியாவது அரங்கேறாமல் பார்த்து கொள்வீர்களா என்ற கேள்வி வெகுஜன மக்களிடையே எழாமல் இல்லை. எனவே நீங்கள் இனி விழித்து கொண்டு கட்சி தொண்டர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரசியல் படுத்த வேண்டியது, நல்வழிப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அவர்கள் திகழ வேண்டும் என்று நீங்கள் எடுத்துரைக்க வேண்டியது அவசியமாகிறது. முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆலம் லைட் யூடியூப் சேனல் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறது. தங்கள் பயணம் தொடரட்டும், வெற்றி பயணமாக அது இருக்கட்டும். தமிழக மக்களுக்கும் வாக்களித்தோருக்கும் வாக்களிக்காதோருக்கும் இது ஒரு நல்ல அரசாக, முன்மாதிரியான அரசாக செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் அனைவரின் விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் அப்படி செயல்படுவீர்கள் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்கள் என்று வாழ்த்தி மகிழ்கிறது உங்கள் ஆலம் லைட் யூடியூப் சேனல். இதுவரை ஆலம் லைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.